ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் இருக்கு. நான் அதை டேப் பண்ணோன்னே இது ரிலேட்டடாக இருக்க எல்லா விஷயமும் எனக்கு சஜஷனில் காட்டுது. நான் இப்படியும் கிளிக் பண்ணிக்கலாம், டேரெக்டாக பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி டைப்பும் பண்ணிக்கலாம். லைக் இப்படியும் என்னால் பண்ணிக்க முடியும். இதை நான் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணல, பியூர் HTML வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு இன்புட் வேணும். இன்புட் அது வந்து டெக்ஸ்ட். பிளேஸ் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா என்ட்ரி நேம் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டுங்கிற ஆட்ரிபியூட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுவும் இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டேட்டா லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம லிங்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த டேட்டா லிஸ்ட்ல ஐடி வந்து நேம்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் டைப் பண்றது இந்த லிஸ்ட்ல உள்ள எல்லா நேமுமே இந்த ஐடிக்கு போய் பார்க்கும். ஸோ அதுதான் அந்த லிங்க். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம லிங்க் பண்ணி விட்டுருக்கோம். நான் இப்போ நான் இதில் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணேன்னா எனக்கு வந்துடும். ஸோ நீங்க ஜஸ்ட் இதை வந்து நீங்க டைப் பண்ணாலே போதும். லைக் இங்க பார்த்தீங்கன்னா தொட்டாலே போதும், உங்களுக்கு வந்து சஜஷன் காட்டும். ஸோ இந்த மாதிரியான மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.